லோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நமக்கு இன்டைரக்ட் லாஸ் ஏற்படுத்துது. அது எப்படின்னு பார்ப்போம். எங்கேயாவது நம்ம லோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா அதுக்கு நமக்கு வந்து இன்டைரக்டாக லாஸ் ஏற்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது எப்படின்னு பார்ப்போம். இப்போ என்கிட்ட சில டேட்டா இருக்குது. ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு வந்து வட்டி கொடுக்காங்க. வட்டி வந்து 1999 இப்போ வரைக்கும் 2023 வரைக்குள்ள டேட்டா இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 10%லேருந்து 10.5%, இந்த ஒரு 0.5% கேப் இருக்கும். ஒரு 0.5% கேப் இருக்கும். இந்த ரேட்டுக்குள்ளே ஃபிக்ஸட் டெபாசிட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும். இதில் ஹையும் இருக்கும். 10.5 வந்து ஹையு, 10 வந்து லோ. இப்போ வந்து நான் ஹை எடுத்துக்கிடுவேன். ஹையை வட்டி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிடுவோம். அப்படி எடுத்துக்கிட்டோன்னே நமக்கு வந்து 2002லேருந்து 2022 வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது. இப்போ நீங்கள் 100 ரூபா ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டிருந்தீங்கன்னா வருஷம் அந்த ரேட்டு மாறி என்ன ஆகியிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 100 ரூபா வந்து 457 ரூபாய் இருக்கும். 457 ரூபா, கிட்டத்தட்ட 4 மடங்கு இருக்குது. 21 வருஷத்தில் அந்த 10 ரூபா வந்து உங்களுடைய 10 ரூபா வந்து 21 வருஷம் கழிச்சு என்ன ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா 457 ரூபா 20 பைசா இருக்கும். ஆனால் இதில் ஒரு பெரிய ட்ராபேக் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னா வருஷம் 4%, 11% இப்படிலாம் இருக்குது. இப்போ இங்கே 8% வட்டி கிடைக்கி, ஆனால் இன்ஃப்ளேஷன் வந்து 10% சாப்பிட்டுட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு லாஸ் தான் கிடைக்கும். இப்போ இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் நமக்கு 4% தான் கிடச்சிருக்கு. 4% தான் நமக்கு ரிட்டர்ன் கிடச்சிருக்கு. அப்படி பார்க்கும்போது 1, 2, 3, 4, 5, 6, 7 வருஷம் வந்து இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு லாஸ் தான். அது பேங்கு, ஒரு கம்பெனி, பேங்கு இந்த லோ வட்டி கொடுக்குறவங்களாம் நமக்கு லாஸ் தான். இங்கே 7% வட்டி கிடச்சிருக்கு, 11% இன்ஃப்ளேஷன். அப்போ 4% நமக்கு லாஸ் தான் இருக்கும். அப்படி ஒரு 7 வருஷத்தில் 21 வருஷத்தில் 7 வருஷத்தில் நம்ம மணி லாஸ் தான் இருக்குது. சரி, அப்படியே இன்ஃப்ளேஷனை கழிச்சிட்டு உள்ள மிச்சம் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப குறைய தான் கிடச்சிருக்கு. 1%, 0.5% அப்படி ரொம்ப லோவாக தான் கிடச்சிருக்கு. இங்கெல்லாம் ஃப்ராக்ஷனில் தான் கிடச்சிருக்கு. அப்படி பார்க்கும்போது இன்ஃப்ளேஷன் எப்படின்னா 100 ரூபா கையில் வச்சுருந்தீங்கன்னா இன்றைக்கி எவ்வளோ ரூபா இருக்குன்னா 27 ரூபா 43 பைசா இருக்கும். 21 வருஷம் கழிச்சு நீங்கள் வெறும் கேஷை கையில் வச்சுருந்தீங்கன்னா அது 100 ரூபா வந்து எவ்வளோ ஆயிரும்னா 23 ரூபா ஆயிரும். 27 ரூபா 43 பைசா ஆயிரும். இதே 100 ரூபாயை வந்து நீங்கள் பேங்க்கில் போட்டிருந்தீங்கன்னா அது இந்த 100 ரூபா வந்து 400 சம்திங் ரூபா இருக்கும். 487 ரூபா இருக்கும். இப்போது இந்த இன்ஃப்ளேஷனை பேங்க் இன்ட்ரெஸ்ட்லேருந்து கழிச்சிட்டு மிச்சம் உள்ளது பார்த்தீங்கன்னா 100 ரூபா போட்டிருந்தீங்கன்னா அவங்க ரிட்டர்ன் எவ்வளோ இருக்கும்? 126 ரூபா இருக்கும். 21 வருஷம் கழிச்சு நீங்கள் பேங்க்கில் வட்டிலாம் வாங்கி உங்கள் கையில் ரூபா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது வெறும் 127 ரூபா தான் இருக்கும். 26 ரூபா தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கும். 100 ரூபாய்க்கு 26 ரூபா தான் கிடச்சிருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா பேங்க்கில் நீங்கள் 100 ரூபா போடுவீங்க, அது 457 ரூபா கிடைக்கி. அதாவது 100 ரூபாங்கிறது நீங்கள் 1 லட்ச ரூபா போட்டிருந்தீங்கன்னா அது என்ன ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா 4,57,000 ரூபா 57,000 இருக்கும். 4,57,000 இருக்கும். ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா அந்த 4,57,000 21 வருஷம் கழிச்சு அதனுடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1,26,000 சமம். இந்த 4,57,000ங்கிறது 1,26,000 தான் சமம். அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்கள் 1 லட்ச ரூபா தான் இருக்குது. அது பெருசாக ஒன்றும் கூட இல்லை. 1,26,000 கூடியிருக்கு. 21 வருஷம் கழிச்சு 26,000 தான் கூடியிருக்கு. பெரிய ப்ராஃபிட் நமக்கு ஒன்றும் கிடைக்கல. அந்த ரூபா நம்ம வச்சு போட்ட ரூபா அப்படி நம்ம இன்ஃப்ளேஷனை கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ரூபாய் அப்படி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பேங்கு இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிட்டத்தட்ட இது வந்து ஃப்ராக்ஷனலாக இருக்குது. இது வந்து அப்ராக்சிமேட்டாக தான் இருக்குது, கரெக்டாக இல்லை. நீங்கள் ₹6.78 எங்கேயாவது அது கீழே எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ₹6.78 கீழே எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னா லாஸ் ஆகிருக்கும். இங்கே வந்து ₹7.89 பேங்க் வட்டி ஆவரேஜாக கொடுத்துருக்க போய் உங்களுக்கு 1% லாபம் கிடச்சிருக்கு. 1% லாபம் கிடச்சிருக்கு. அதுக்கு கீழே நீங்கள் எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ₹6.72 கீழே நீங்கள் எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு என்ன ஆகிருக்கும்? லாஸ் ஆகிக்கிட்டு இருக்கும். இது வந்து அந்த பணம் லாஸ் ஆகிருக்கும். இப்போ இங்கேயே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு உண்மையான ரிட்டர்ன், ஆக்சுவல் ரிட்டர்ன் எவ்வளோ பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 1.17 தான் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட நம்ம இன்டைரக்டாக நம்ம 4 மடங்கு லாபம் நினைக்கும். இல்லை, 4 மடங்கு லாபம் இல்லை, நம்ம போட்ட பணம் அப்படியே தான் இருக்குது. பெருசாக ஒன்றும் க்ரோத் இல்லை, 1% இருக்குது. அப்போது
இன்ஃப்ளேஷனோட ஹியூஜாக எங்கே ரிட்டர்ன் கிடைக்கோ நம்ம அங்கே தான் போடணும். இன்ஃப்ளேஷனோட ஹியூஜாக எங்கே ரிட்டர்ன் கிடைக்கோ நம்ம அங்கே தான் போடணும். அப்படி போடலைன்னா நமக்கு குரோத் மாதிரி காட்டும். இந்த 4 லட்ச ரூபா குரோத் மாதிரி காட்டும். உண்மையில அது குரோத் இல்லை. சரி சார், 21 வருஷம் லாங் பீரியட், ஒரு 10 வருஷம் காட்டுங்கன்னு சொன்னீங்கன்னா, இதே டேட்டாவை பார்த்தீங்கன்னா 10 வருஷம் 10 வருஷம் எடுத்து பார்த்தீங்கன்னா, அதுமாதிரி பேங்க் இன்ட்ரெஸ்ட் எடுத்து விடும், இன்ஃப்ளேஷன் எடுத்து விடும், நம்ம நெட்டு இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட் ரிட்டர்ன் எடுத்து விடும். அப்படி பார்க்கும்போது உங்கள் பேங்க் உங்களுக்கு எவ்வளோ வட்டி கொடுத்துருக்குன்னா கிட்டத்தட்ட ஆவரேஜாக 8% வட்டி கொடுத்துருக்கு. இன்ஃப்ளேஷன் வந்து 6.26% கிட்டே இருக்குது. அப்போ மைனஸில் பண்ணி பார்க்கும்போது 1% 1.79% தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அப்போ 10 வருஷம் நீங்கள் 1 லட்ச ரூபா போட்டிங்கன்னா 10 வருஷம் கழிச்சு அது எவ்வளோ ஆயிருக்கும்? 2 லட்ச ரூபா ஆயிருக்கும். அந்த 2 லட்ச ரூபா மணியோட மதிப்பு உண்மையான வேல்யூவில் பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ளேஷனை கழிச்சு உள்ள வேல்யூவில் பார்த்தீங்கன்னா 1,17,000. 10 வருஷம் கழிச்சு நீங்கள் போட்ட பணம் உங்கள் பணத்தோட 17,000 தான் கூட இருக்கும். 1 லட்ச ரூபாலேருந்து 17,000 தான் கூட இருக்கும். ஆனால் அது என்ன காட்டுது? 2 லட்சமாக காட்டுது. உண்மையில அது 2 லட்சம் கிடையாது. 1,17,000 தான் இது காட்டுது. இப்போ வந்து நான் இந்த எடுத்துக்க டேட்டா வந்து ஹையஸ்ட் ரிட்டர்னை வச்சு இன்ட்ரெஸ்ட் ரேட் எடுத்தேன். இது வந்து லோயஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட். அப்படி பேங்க்லேயே ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட், லோயஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் கொடுப்பாங்க. அப்படி லோயஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வச்சு பார்த்தீங்கன்னா, பேங்க் வந்து இப்போ கரண்ட் 2023 பார்த்தீங்கன்னா 5.35 5.90 வரைக்கும் மேக்ஸிமம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் 5.35 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5.35 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்கும் கேட்டிங்கன்னா, உங்கள் 1 லட்ச ரூபா வந்து 1,84,000 மாறி இருக்கும். ஆனால் உண்மையிலேயே 1,84,000 கரண்ட் மதிப்பு எடுத்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் கழிச்சு மதிப்பில் பார்த்தீங்கன்னா 1,07,000. அப்படி பேங்க் கொடுக்குற வட்டியிலே நீங்கள் குறைய வட்டியில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னீங்கன்னா 1,07,000 தான் அங்கே இருக்கும். கிட்டத்தட்ட 10 வருஷத்தில் உங்கள் பணம் மட்டும்தான் இருக்குது. அது டபுளான மாதிரி காட்டுது, ஆனால் டபுள் ஆகலை. இன்ஃப்ளேஷனை கழிச்சு பார்த்தீங்கன்னா அதோடய வேல்யூ வந்து ஒன்றுமே இல்லை. பேங்க்கில் போட்டு வச்சு வேஸ்ட்டு. அதான் பேங்க் டெபாசிட்ஸ் பூரா என்ன செய்யுதுன்னா குறையுது. எல்லோரும் பேங்க் டெபாசிட்லேருந்து எடுக்கிற காரணம் வந்து எடுக்கிறவங்களாம் வந்து சும்மா எடுக்கலை. மக்கள் வந்து புத்திசாலியாக தான் இருக்காங்க. மணி வேல்யூ இல்லாதனால என்ன செய்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேங்க்கில் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டை குறைச்சிட்டு எடுத்துகிட்டு அடுத்த சோர்ஸ் என்ன உண்டோ அதை நோக்கி மக்கள் போயிட்டுருக்காங்க. 6.25 இது வந்து கொஞ்சம் முன்ன பின்னா காட்டுது. கிட்டத்தட்ட ஒரு 6.25லேருந்து 6.25 வரைக்கும் வச்சுக்கோங்க. அந்த ரேஞ்சுக்குள்ளே அந்த ரேஞ்சுக்கு நீங்கள் மேலே வட்டி தர மாதிரி இந்த மாதிரி 7 வர மாதிரி போட்டிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு ப்ராஃபிட் காட்டும். அப்படி இல்லைன்னா உங்கள் பணம் வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லாஸ் ஆகிருக்கும், மைனஸ்லேயே போயிருக்கும். இந்த இன்ஃப்ளேஷனோட கழிச்சிருந்தீங்கன்னா மைனஸ்லேயே போயிருக்கும். இது போடாத ஃப்ராக்ஷனில் உங்கள் பணம் அப்படியே இருக்குது. 1 லட்சமாகவே இருக்குது. 10 வருஷம் கழிச்சு 1 லட்சமாகவே இருக்குது. இதுக்கு கீழே போட்டிருந்தீங்கன்னா உங்கள் பணம் என்ன ஆயிருக்கும்? லாஸ் ஆகிற வாய்ப்பு இருக்குது. இதுதான் இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட். அதாவது உண்மையிலேயே நமக்கு பேங்க்லேருந்து வட்டி கிடைக்கிற மாதிரி பேங்க்லேருந்தோ ஏதாவது ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்தோ அல்லது இப்போ ஏதாவது ஒரு இதுலேருந்து அவங்களுக்கு கிடைக்கிற வட்டி வந்து இன்ஃப்ளேஷனோட எவ்வளோ கூட கிடைக்கும் அதான் உண்மையான வட்டி அதான். இன்ஃப்ளேஷன் கழிச்ச பிறகு என்ன கிடைக்கும் அதான் உண்மையான வட்டி. இங்கே பார்த்தீங்கன்னா 1% கூட வட்டி உண்மையிலே கொடுக்கல. அதனால தான் பேங்க் டெபாசிட்ஸ்லாம் குறைய ஆரம்பிக்குது. நன்றி, தேங்க்யூ.